ஸ்னேக் லவ் தெரியுமா? ஸ்னேக் லவ், பாம்பு காதல். தமிழ்ல வந்து பாம்பு காதல்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அந்த கதையை நான் சொல்றேன், நீங்க கவனமா என்ன செய்யுங்க, கேளுங்க. ஒரு அம்மா, ஸ்காட்லாந்துல ஒரு அம்மா வந்து ஒரு குட்டி பாம்பு என்ன செய்தாங்க, பிடிச்சிட்டு போய் வளர்த்துனாங்க. வீட்டுல போய் வளர்த்தாங்க. அந்த பாம்புக்கு டெய்லி என்ன செய்தாங்க, சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த பாம்பு என்ன செய்யுது, ஒவ்வொரு நாளும் என்ன செய்துட்டு வளர்ந்து வந்துட்டே இருந்தது. டெய்லி போகும்போது இந்த பாம்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு போவாங்களாம். அவ்வளவு பாசம் யாருக்கு, இந்த அக்காவுக்கு அந்த பாம்பு மேல பயங்கர பாசம். அப்படியே இருந்து அது இது வளர 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 இந்த பாம்பு பெரிய பாம்பா மாறிச்சு. கடைசியில் இதை செக் பண்ணி பார்த்தா இது என்ன பாம்பா, பெரிய மலை பாம்பு. குட்டியா இருக்கப்ப தெரியல, ஆனா வளர்ந்து பார்த்தா இது பெரிய என்ன செய்யுது, மலை பாம்பு. ஆனா இந்த அக்காவுக்கு வந்து அந்த பாம்பு மேல பயங்கர லவ். லவ்னா காதலுக்கு என்ன இல்ல சொல்லுங்க, காதலுக்கு என்ன இல்ல, கண் இல்ல. அது பாம்பா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது இருந்தாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இவங்களுக்கு என்ன பாசம் வந்துட்டு இந்த பாம்பு மேல பயங்கரமான காதல் வந்து தினமும் ஆபீஸ் போகும்போது முத்தம் கொடுத்து சாப்பாடு கொடுத்துட்டு போவாங்க. திடீர்னு பார்த்தா இந்த பாம்பு என்ன செய்யலன்னா சாப்பிடல. ஒரு நாள் சாப்பிடல, 2 நாள் சாப்பிடல, 3 நாள் சாப்பிடல. இந்த பாம்பு என்ன அப்படின்னா, இந்த எலும்புனதான் இந்த அக்காவையே என்ன செய்யுது, இப்படியே இருக்கு, இந்த அக்காவையே பார்த்துட்டே இருக்கு. உடனே இந்த அக்கா என்ன நினைச்சாங்க தெரியுமா, இது நம்ம மேல உள்ள பாசத்துல, சில ஆட்களுக்கு அப்படிதான், இந்த பாசம் வந்தாலே சாப்பாடு என்ன செய்யாது, அப்படித்தானே. பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஆளை பிடிக்குது, அந்த ஆள் உங்கள்கிட்ட பேசல, சிரிக்கல அப்படின்னா அம்மா கிட்ட என்ன சொல்லுவாங்க, அம்மா எனக்கு இன்னைக்கு என்ன செய்யட்டான், எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அவங்க ஏன்னு கேட்டா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, அந்த பையன் என்ன பார்த்து என்ன செய்யல, சிரிக்கல, பேசல. பசங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு என்ன செய்யல, பார்க்கல, பேசல, சிரிக்கல, அதனால நான் என்ன செய்யல, சாப்பிடாம இருக்கிறேன். இதே மாதிரி நான் இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், சரியா? இதே மாதிரி இந்த பாம்பு சாப்பிடாதனால இந்த அக்கா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஐயோ என் மேல இருக்கிற காதல்ல தான் இந்த பாம்பு சாப்பிடாம இருக்கு. இந்த ஆபீஸ்ல போய் கம்ப்யூட்டர் டைப் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க நினைவெல்லாம் எங்க இருக்கு, பாம்பு மேல. 3 நாளா சாப்பிடாம என்னையே பார்த்துட்டு இருக்கு. 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு. இவங்க 6ஆவது நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பாம்பு டாக்டர்கிட்ட போய் அந்த பாம்பு டாக்டர்கிட்ட போய் சொன்னாங்க, பாம்பு வந்து 6 நாளா சாப்பிடாம இருக்கு, என்ன டாக்டர் செய்கிறது அப்படின்னு. இந்த டாக்டர் எல்லா கதையும் கேட்டிருக்கிறார். நீங்க இந்த பாம்பு சின்ன வயசுல இருந்தே பிடிச்சிட்டு வந்தது, அது இப்படி வளர்ந்தது, அதை இப்படி சாப்பிடாம இருக்கு, எல்லா ஸ்டோரி. நம்ம டாக்டர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வியாதியோ அந்த வியாதி நீங்க என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் மறைக்காம சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த பாம்புக்கு இருக்கிற பிரச்சனை அப்படியே இந்த அக்காட்ட சொல்லிட்டாங்க. உடனே அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏமா எவ்வளவு சீக்கிரம் அந்த பாம்பை கொல்ல முடியுமோ என்ன செய்யுது, கொன்னுரு. இல்லைன்னா அரசாங்கத்திட்ட சொல்லி, வனத்துறை ஆபீஸ்ல இருந்து அவங்ககிட்ட சொல்லி அவங்க பிடிச்சி போய் காட்டுல என்ன செய்வாங்க, கொண்டு விட்டுருவாங்க. இனி ஒரு நிமிஷம் கூட நீ அந்த பாம்பை வீட்டுல என்ன செய்யாத, வச்சிருக்கவே. ஏன் இந்த பாம்பு ஏன் 7 நாளா சாப்பிடல அப்படின்னா, ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு இருந்து, என்ன பார்த்துட்டு இருந்து, எவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்தா இந்த அக்காவை என்ன செய்யலாம், கொல்லலாம், சாப்பிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு. இன்னைக்கு அதே மாதிரிதான் இந்த உலகம் எப்படி இருக்கிறது, பொல்லாங்கனுக்குள்ளாம் என்ன செய்யுது இருக்கிறது. தேவையில்லாத காரியங்கள்ல நம்ம பின்பாக போகும்போது அது என்னவாக முடியும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய அழிவாக தான் என்ன செய்யும்.